இருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஒரு இதுன்னு சொன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால யாரும் ரொம்ப பேசல, நானும் ரொம்ப பேசல. இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவை சிறப்பித்து தரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா செல்லப்படி சார் கொஞ்சம் நேரத்தை போடணும்னு சொன்னாங்க, நான் 1 hour வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கு முதல்ல சாரி. அதனால சார் எப்படி இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இஸ்மாயிலி என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டு விட்டான்னு சார் சொல்லிட்டாங்க. அதனால எல்லாரையும் வருக வருக என்று சக கலைஞர்களையும் மீடியா நண்பர்களையும் அனைவர்களையும் வருக வருக என கேட்டுக்கொள்ள. 2வது பேசிக்கலாம், சாரை வெட்டுறத ஃபர்ஸ்ட். நன்றி. இருக்கிறது. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மிக்சிங் காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சகோதரர்கள், நமது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும். நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். அவர் சொன்னார், இன்னைக்கு நீங்க இந்த விழாவுக்கு வரணும். நான் சொன்னேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன், எப்படி நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அப்புறம் கடைசியாக சொன்னார், இன்னைக்கு விழா வச்சிருக்கேன்னு 2 நாள் முன்னாடி சொன்னார். பரவாயில்லப்பா வந்துடுறேன்னு. சில உண்மையாக இன்னைக்கு ஒரு வேலண்டைன்ஸ் டே, நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக ஊர்ல இருந்து வேற அவங்க வந்திருக்காங்க. நான் சொன்னேன், உன்னோட மிக்சிங் காதல் பண்ணி என் கால பிரேக் பண்ணிடாதரா, என்ன சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன். 6:30 மணிக்கு வாங்கண்ணே, நீங்க 7 மணிக்கு போங்கண்ணே. சரி ஓகே. நான் 6:30 மணிக்கு ஷார்ப்பா வந்தேன். 7:30 மணி வரைக்கும் உள்ள கூப்பிடுற மாதிரியே இல்லை. பரவாயில்ல. இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்மளுடைய வருகை ஒருத்தரை சந்தோஷப்படுத்துதுன்னா, நம்மளுடைய வருகை அவங்களை கௌரவப்படுத்துதுன்னா, அதனால கொஞ்ச நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லங்கிறதுனால, அதுவும் நம்ம இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ அவங்களை வாழ்த்தும் போது, அவங்களுடைய பல திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்துல நாங்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டுக்கிறோம். படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியை ஈடுபட்டிருக்காரு இஸ்மாயில் தெரியுது. உண்மையே மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு ஒரு வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு. சேலத்து மாம்பழமே கேட்கும்போது அதை ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்சி வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க. சினிமோகிராஃபி பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இஸ்மாயில் மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு திரைப்படங்கள் உண்மையாவே ஒரு கொரோனா பீரியட் மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கு. திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமா இருக்கு. அவங்க டின்னருக்கு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே டின்னருக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களை அழைத்து கொண்டு போய் செல்ல வேண்டும். அதனால் உங்களுக்கு அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். பொள்ளாச்சியில் முதலாக சினிமா துறையில என்னை அறிமுகப்படுத்திய எனது ஆருயிர் நண்பர் இஸ்மாயில் அண்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் அனைத்து மீடியாக்களும் பத்திரிகை நிருபர்களுக்கும் இந்த மிக்சிங் காதல் படம் வெற்றி அடைய உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்க அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடை ஏறுறேன். இந்த மேடை ஏறுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இந்த கஷ்டத்துக்கு எங்க இஸ்மாயில் அண்ணன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி 35 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. ஐயப்பா டிரான்ஸ்போர்ட் பொள்ளாச்சி மகாலிங்கம் இன்னைக்கு ஐயப்பா மூவிஸ்ன்னு என்ன வாழ்க்கையில கொண்டு இருக்காரு. நீங்க எல்லாம் இந்த பத்திரிகைகள் எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எல்லாரும் என்னோட பாட்டும் இந்த படங்கள் எல்லாம் எல்லா மக்களும் கூட சேர்த்தி எங்களை மீண்டும் ஒரு மேடைக்கு அழைக்கிறதுக்காக நீங்க தான் எல்லாரும் வாய்ப்பு தரணும். நிறைய பேசணுங்கிறது முடியலை. நன்றி, வணக்கம்.
இந்த சிறப்பான இசைய வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற திரைப்பிரபலங்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் டைரக்டர் என்பி இஸ்மாயில் அவர்களுக்கும் மற்றும் இந்த தமிழ் திரையுலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வங்களாகிய தமிழ் ரசிகர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏற்கனவே அவருக்கு நான் ஐயாரெட்டுன்னு ஒரு படம் அவருக்கு பண்ணியிருக்கேன். இது எனக்கு 2வது படம். இந்த படத்தை கம்போஸ் பண்ணும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இது இந்த பாட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னும் போது அப்ப நான் சொன்னேன், பழைய ஏற்கனவே ஒரு பாட்டு பண்ணோம், உழவன் இல்லாத உலகம் உனக்கு ஒரு பிடி சோறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு அந்த லிரிக் இருந்தது. சார் எப்படி சார் இந்த மாதிரி இது போகுமா அப்படின்னு கேட்டேன். சார் நம்ம இதுல எப்படி பார்த்தாலும் உழவன் உலகத்துல இருப்பான், ஆனா நம்ம இருக்கிற மாதிரி பாட்டு எழுதணும். எனவே படம் ஒரு வித்தியாசமான ஒரு டிஃபரெண்டா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த படம் சிறப்பா அமையணும். நம்ம ஏற்கனவே 5008 நம்ம ஒரு சாப்பாடை போட்டுட்டோம். இந்த முறை பாஸ்மதி ரைஸ்ல நல்லா மட்டன்லாம் போட்டு ஒரு சிறப்பான பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டாரு. சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்ஷன் இருந்தது. இந்த படம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா எப்படி அந்த படம் எடுத்தாலும் என்பி இஸ்மாயிலை பொறுத்தவரை தீமைதான் வெல்லுன்னு சொல்ல மாட்டாரு, நன்மைதான் வெல்லும் சொல்லுவார். அப்படி கூட ஒரு மனம் படைத்த ஒரு சிறப்பான டைரக்டர். அவர்கிட்ட ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறணும். அது மட்டும் இல்லாம மிக மிக பெரிய வெற்றிகளை எல்லாம் அவர் அடைய வேண்டும். அதே போல ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இப்பெல்லாம் தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய போர்ட்போலியோல அந்த சின்ன படங்கள்லாம் இருக்கிறது இல்லை. ஆனா அவங்களோட போர்ட்போலியோல பெரிய பெரிய படங்கள் எடுக்கட்டும், பெரிய பெரிய படங்கள் பெரிய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கலாம். ஆனால் திரையுலகை வாழ வைக்க வேண்டுமென்றால் சிறிய படங்களையும் வாழ வைக்க வேண்டும். அப்போதான் இந்த தமிழ் திரையுலகம் நல்ல சிறப்பாக இருக்கும். எனவே சிறிய படங்களுக்கும் அவர்கள் நல்ல வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இந்த ஒரு அருமையான சமயத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்பி இஸ்மாயில் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank you all. நல்லபடி வந்திருக்கு, படம் எல்லாம் நல்லபடி வந்திருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். I'm from Bangalore. My name is Priyanka. I thank to Ismail sir for this opportunity. Thank you so much. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 2 இசையமைப்பாளர்கள் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த ஒர்க் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவங்க யூனியன்ல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இல்லைன்னா ஜாயின் பண்ணிடுங்க. முதல்ல இருக்கீங்களா? அவர் இருக்காரா? அவரு யூ வாண்ட் டு பி ஜாயின்ட் வெரி இமிடியட்லி, பிகாஸ் நான் மெம்பருக்கு ஒர்க் பண்ணக்கூடாதுங்க. You want to be joined very immediately. Tomorrow itself you go to our union and you can join. Okay. Then best my wishes. இந்த நிகழ்வுக்கு என்ன ஒரு வரவழைச்சது காரணம் இஸ்மாயில் தான். இஸ்மாயில் என்னுடைய நெருங்கிய நண்பர், அற்புதமான மனிதர். அவருடைய ஒரு விஷயத்தை நம்ம இங்க பிரதிபலிச்சது. ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல டைரக்டர்னா தலைமையில சுமைய தூக்கிட்டு அங்க டென்ஷன், அவனை கத்த இவனை கத்த, அதே ரெடி ஆச்சா இது ரெடி ஆச்சான்னு கத்துறது, எந்த விதமான அலுப்பும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க. அதான் இஸ்மாயில். அதான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் என்ன அவருக்கு இந்த படத்துல ஒரு அற்புதம்னா, அவருக்கு அமைந்த டெக்னீஷியன் தி பெஸ்ட் டெக்னீஷியன். எல்லாருமே நாட் ஒன்லி த டெக்னீஷியன் சொல்ல, ஆர்டிஸ்ட்ல இருந்து கதாநாயகன், சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் டிஓபி எல்லாருமே அவருக்கு ரொம்ப நெருக்கமா அமைஞ்சது. அது மட்டும் இல்ல, இஸ்மாயிலுடைய மகள் ஒரு சிறந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் ஆக வேண்டும் சொல்லி அவரை வாழ்த்து இங்க நான் கூப்பிடுறேங்க. வாங்க, நீங்க இங்க வாங்க. அதான் ப்ரொடியூசர், போன படத்தோட ப்ரொடியூசர் தானே இது இருக்காங்களா? இவங்க வாழ்த்துக்கள். இந்த சின்ன வயசுல தயாரிப்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த கணக்குள்ளவன் மீன்தான், கணக்கற்றவன் மாண்டான் என்ற பழமொழி போல்
என்ன செலவு பண்றோம், அதை எப்படி திரும்பியும் அதை பெறுவோம் என்றதை நல்ல அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் சார். அவங்களெல்லாம் கணக்குள்ளவன் மீண்டான், கணக்கற்றவன் மாண்டான். Who that calculate the life, he will be winning. Who that non-calculating the life, he will be despoiled. That's the meaning. அதே மாதிரி இவங்க நல்ல சிறப்பா வரணும். இவங்க வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் வரணும். இஸ்மாயில் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா, ஒரு டைரக்டரா வரணும். அவரும் தயாரிப்பாளர் ஆகணும். இப்ப பெரிய டைரக்டரா இருக்காரு. இவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இங்க ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எங்க தலைவர் ஆர் கே சுல்லமணி ஐயா வந்தாரு, ரொம்ப சிறப்பா பேசினாரு. அதே மாதிரி அண்ணன் ஜாகுவார், அப்புறம் சவுந்தரன், எல்லாரும் வந்திருக்காங்க. நம்ம தயாரிப்பாளர் ஹரிஷ் வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு, இவங்க வாங்க கிட்ட வாங்க. இவங்க ரொம்ப அழகா சிறப்பா காம்பேர் பண்ணாங்க. ஆனா என்ன தெரியுமா பண்ணாங்க, நீங்க காம்பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது படத்தை ஓட்டாங்க. சரி, ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். மேடையில் இருக்கும் லெஜண்ட்ஸ், எனக்கு பேரு தெரியல யாருமே, புதுசு, தமிழ்ல மலையாளத்திலே படம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் இஸ்மாயில் சார் தான் என்னை இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணியது. நன்றி சார். இனி வந்து நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஒரு ஃபேமிலி மாதிரி அது பண்ணியது. எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணியது. ஒரு டயானா மாஸ்டர் ஒரு படம் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வேணும் எல்லாரும். அப்போ எல்லாரும் கரெக்டா, எல்லாரும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தேங்க்யூ ஆல். எல்லாரும் படம் பார்க்கணும். எனக்கு அந்த அழகான தமிழ் வராது, அதுதான் பிரச்சனை. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இப்ப முன்னாடி அந்த சார் சொல்லியாச்சு, அந்த வீரமணி சார், அது எனக்கு பெரிய அவார்டு மாதிரி. இந்த மேடையில் இருக்கும்போது ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி இங்க எல்லாம் நம்ம டிஏ பண்ணோம், மலையாள படம் எப்பவும் இங்கே தான் இருந்தது. அப்ப இங்க இருக்கு நினைக்கல, இந்த மேடையில் இருக்கு. தேங்க்யூ all artists, all technicians. Thank you, sir. No, sir, no. He's a very good person. எல்லாருக்குமே good evening. Because எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது. Rather than speaking in broken Tamil, I would like to continue with English. First of all, I would like to thank you for giving me such a good opportunity, Ismail sir. And first I would like to welcome to audio launch of our movie to our press media people. Thank you for coming here. And I would like to say vanakkam to our all guests, honorable guests who are sitting on the stage here. Yeah, myself, Shriya Pavana. I have acted in few Kannada movies as a lead role. And I would say this is my first Tamil movie. And I would like to say one thing, though I have acted in many movies in Kannada, but working with this movie was like not only the friendly atmosphere, we got to learn so many things. See what happens whenever we go for the shootings. We get to see so many disputes, in the between. It could be between the artist or director or the producers, right? Sometimes, but touchwood, in this movie, thoroughly, the coordination between everyone was so good, and we really had a fun. We shotted our whole movie in Pollachi, Coimbatore, and we stayed there more than 10 days for the shoot. We didn't feel like we are doing some shooting or we are working here. Every day morning we used to get up and feel like, oh, we have come for the kind of a picnic. That was the atmosphere given by Ismail sir, and seriously I would thank him for the giving such a good opportunity, and he has given me such a good role in a movie. And yes, I would like to thank all my co-artists, Samhita Vinya and
Sinto Joka, Divya, Priyanka, everyone we really had a good coordination. I don't know, but yeah, I would like to speak in Tamil a few words. எல்லாரும் இந்த மூவிய நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். கஷ்டம் இல்ல, எல்லாமே இஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம். ஓகேவா? கஷ்டம் இருந்தது, ஆனா அத இஷ்டப்பட்டு செஞ்சோம். ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க. சோ அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே ஒரு ப்ரேயர், ப்ளீஸ் எல்லாருமே இந்த மூவி தியேட்டர் வந்து பாருங்க. மிக்சிங் காதல் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஃபன், காமெடி, ஹாரர், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலத்துல, ஓகே, இட் இஸ் லைக் we say, people are involved in social media இப்ப வந்து இல்லையா, அது பத்தியும் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகுறது சரியில்லை, ஓகே, அது பத்தியும் மெசேஜ் கொடுத்திருக்காங்க. சோ என்ன இந்த மூவி ஸ்டோரி பார்க்கணும்னா நீங்க எல்லாம் தியேட்டர் வரணும், பார்க்கணும், எங்களை பிளஸ் பண்ணணும். தேங்க்ஸ் a lot everyone for being here. Thanks to everyone, thanks a lot. Yeah. And yeah, last but not least, thank you Anchor for calling me to speak here. My name is not Bhavana, it's actually Pavana, and it's a Shriya Pavana. Thank you. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மிக்சிங் காதல் வந்து ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டு பார்த்தோம், மிக மிக அற்புதமா இருந்துச்சு. இஸ்மாயில் சாருக்கு ஒரு கை தட்டலாம், ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க சார். நீங்க காசு கொடுத்தீங்களா, நீங்க காசு வாங்கினீங்களா? இல்ல 4-5 பொண்ணு கூட பொறல்றாரு, ஆனா பொறாம இருக்குல்ல, வேற லெவல்ல பொறாம பாருங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்ல சார், ஒண்ணுமே பண்ணலையா? நீங்க வேற கஷ்டப்படுவேன்னு சொன்னீங்க. ஓ அப்படியா? சரி, இல்ல ஒண்ணுமே பண்ணலன்றீங்க, ஆனா படத்துல இல்லங்க, இந்த படத்துல நடிக்கிறதுக்கு அவர் தான் காசு கொடுக்கணும். ஏன்னா படம் பாக்குறவங்க பாருங்க, அங்க பாரு, அவர் சொல்றாரு எனக்கு பொறாமையா இருக்குங்கிறாரு. சோ அந்த மாதிரி பிரம்மாதமா பண்ணிருக்காங்க. இந்த கேமராமேனுக்கு உண்மையில கை தட்டணும், பிரமாதமா ஒர்க் பண்ணிருக்கீங்க சார், சூப்பர் சார். கேமரா நல்லா பண்ணிருக்காங்க, எடிட்டர் நல்லா பண்ணிருக்காரு, மியூசிக் 2 பேருமே இணையா ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம், நல்ல படமா பண்ணிருக்கீங்க நீங்க. ஏன்னா இஸ்மாயில் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். இப்ப எனக்கு வந்து ஃபேமிலி பிரச்சனை, வேலை சைடுல வந்து ஒரு 7 மணிக்கு அங்க இருக்கணும். ஆனா நான் ஒரு 5:30 கேட்டேன், வந்துடுறேன்னு. இல்ல 5:45 வாங்கினாரு, ஆனா லேட் ஆச்சு. ஏன்னா அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்காங்கன்னா இஸ்மாயில் சாரோட அன்பு. எப்பவுமே அவர் நல்ல மனிதர். அதே மாதிரி நம்ம விஜயமுரளி அண்ணன் வந்திருக்காங்க. என்ன சிரிக்கிறீங்க? மேடையில் எல்லாரையும் வந்து பெயர் சொல்லலை, ஏன்னா சௌந்தரா இருக்காரு, மற்ற பின்னாடி நிறையா இருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டோம். அப்புறம் துரசா இருக்காரு. அனைவருக்குமே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப லேட்டா பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப சீக்கிரம் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். ஒரே ஒண்ணுதான் சொல்றேன், எனக்கு ரொம்ப இதுலன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னன்னா, ஆண்கள் தண்ணி அடிக்கிறத நான் விரும்புறது இல்லை, பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க. இல்ல உண்மையில அடிக்கிறீங்களாங்க படத்துக்கு தானே? இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா உண்மையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, நாங்க நினைச்சேன் இவர் டைரக்டரே ரொம்ப நியாயமானவர், தண்ணி அடிக்க மாட்டாரு, ஹீரோயின்கெல்லாம் வாங்கி நான் தண்ணி அடிக்கிற மாதிரி சீனை வச்சுங்க சொல்லி நடிச்சாங்களோ அப்படின்னு நினைச்சேன். அதுல வேற ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயில் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் கூட கேட்டேன், என்னங்க எப்போங்க கிஸ் அடிச்சாரு, இப்போமான்னு கேட்டேன். அவங்களுக்கு கண்டுக்காம போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்ல நிறைய சந்தோஷமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதுல வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம், மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். எப்பவும் சொல்ற மாதிரி தான், அம்மா அப்பா பேச்ச கேளுங்க. உலகத்திலே வந்து முருகரும் விநாயகரும் கூட உலகம்னா என்னன்னு காமிச்சாங்க. அந்த தாயும் தந்தையும் உலகத்துல மிக சிறந்த நண்பர்கள், சிறந்த குரு, சிறந்த தெய்வம். அதை மதிங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆளா இருந்தாலும் சரி, சாகும்போது உன் கூட ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் நல்லவனா இருக்கணும், இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்லவனா இருக்கணும். செத்ததுக்கு அப்புறம் சாகும் போது கூட பெரிய பெரிய ஆளு, அரண்மனை வச்சிருக்கலாம், எல்லாம் வச்சிருக்கலாம், 1000 லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம். யமன் வரும்போது உங்களை கூட்டிட்டு போகும்போது ஒருத்தன் கூட வர மாட்டான்.
நீங்க செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும். புண்ணியம் எங்கெங்க செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருங்க. தவறுகள் செய்யற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்றது. நன்றி கூறி விடைபெறும்னு எப்பவுமே சொல்ற மாதிரி, உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். ஞாபகம் பண்ணிட்டாரு. எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த பயம் மட்டும் போக மாட்டேங்குது சார். அண்ட் மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அண்ட் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல முதல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இஸ்மாயில் அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பாட்ல நடந்த நிறைய அதான் ஆல்ரெடி பாவனா சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஷூட்டிங் போன மாதிரி எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம். அதுக்கு காரணம் இஸ்மாயில் அண்ணனோட அந்த கூலான ஒரு ஆட்டிடியூட் தான். இப்போ கிட்டத்தட்ட இன்னொரு படம் ஓடிட்டு இருந்துச்சு, முடிய லேட்டாகவும் 7 மணிக்கு தான் ஷோ நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகணும் போது கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார், கூலாக இருந்தார். நான் ஏன் டென்ஷனாக போகிறேன் இந்த மாதிரி இருந்தார். ஸோ இந்த படம் எல்லார் மத்தியிலையும் போய் சென்றடையணும். ஸோ அதுக்கு மீடியா நண்பர்கள் அண்ட் செய்தியாளர்கள் நீங்கள் தான் உதவி பண்ணணும். ஸோ தேங்க்யூ. அண்ட் எங்கள் படம் வெற்றி அடைய நாங்களே வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நண்பர் இஸ்மாயில் அவர்களுடைய 10வது படம். இப்பதான் போன லான்ச்சுக்கு வந்துட்டு போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இடையில ஸ்கிப் ஆகி 10வது படத்துக்கு போயிட்டாரு. ஒரு பழைய கிரிக்கெட் பிளேயர் சொல்லணும் அப்படின்னா சிக்ஸர் சித்து மாதிரி அவரு டக்கு டக்குன்னு பாலுக்கு ஒரு சிக்ஸர் அடிப்பாரு. அந்த மாதிரி 10 படங்கள் இந்த ஒரு குறுகிய காலத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு ரீச்சுக்கு வந்துடுவாரு. எப்படின்னா அண்ணன் ராமநாராயணனுக்கு அடுத்து அதிக படம் பண்ணது என்பி இஸ்மாயில் தான் அப்படின்ற ஒரு பேரை அவர் விரைவில் பெற்று விடுவார் என்று நினைக்கிறேன். அதாவது இப்ப இந்தியன் இண்டஸ்ட்ரி பத்தி அண்ணன் ஆர்கே பேசிட்டு போனாரு. இந்த மாதிரி 5000 தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் ஆகுது. அதுல இவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம், 500 crores மேல நம்ம டாக்ஸ் கட்டுறோம் அப்படின்றலாம். ஆனா இந்த திரைப்படங்கள் இயங்குவது அப்படின்றது பெரிய திரைப்படங்கள், பெரிய மெகா பட்ஜெட் 500 crores, 300 crores, 200 crores இயங்கல. அது சாதாரணமா தொழிலாளர்களை, நடிகர்களை, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹீரோஸ் இருக்காங்க, நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இருப்பாங்க. விஜய் இருப்பாரு, அஜித் இருப்பாரு, ரஜினி சார் இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க. அது ஒரு ஸ்டைல். இப்ப நம்ம அன்றாடம் வந்து அவர்களை பார்க்க போறதில்லை. எப்பயாவது ஒரு தீபாவளி மாதிரி தான் அவர்கள், தீபாவளி பொங்கல் மாதிரி தான் அந்த ஹீரோஸ். ஆனா இந்த மாதிரியான படங்கள்ல தான் நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு அழகான பொண்ணு மாதிரி ஒரு ஹீரோயின், பக்கத்துல இருக்க ஒரு அழகான ஒரு பையன் மாதிரி ஒரு ஹீரோ, அதர் ஆர்டிஸ்ட், இவர்கள் எல்லாம், அதாவது நம்ம வந்து எப்பவுமே சூப்பர் ஹீரோஸோட அவர்கள் அண்டை வீட்டுல நம்ம வாழ போறதில்லை, அவர்களை அன்றாடம் பார்க்க போறதில்லை. ஆனா அன்றாடம் நம்ம டீ கடையில பாக்குறது, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம நண்பர்கள், இப்படி பார்க்கக்கூடிய நபர்களே வைத்து அவர்கள் மிக அழகானவர்கள். அது ஹீரோவா இருந்தாலும் சரி, அருமை சகோதரிகள் கூட நடிச்ச சகோதரிகள்லாம் பாத்தீங்க, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படி கேஷுவலா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அழகான ஒரு பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்குன்னு ஒரு தனி இதெல்லாம் கிடையாது. எல்லாம் ரசனை என்பது ஒவ்வொருவருக்கும் வேற வேற மாதிரியா மாறும். அந்த மாதிரி சிம்பிளா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை வைத்து மிக அதிவேகமாக, அதுவும் தயாரிப்பாளர்கள் 2 பேர் புதுசா அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு திரு இஸ்மாயில் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் படத்துல எப்படியுமே ஒரு அறிமுகம்னா டாப்ல இருக்கக்கூடிய, அதாவது தயாரிப்பாளர்கள் முதற்கொண்டு நீங்க வந்து மியூசிக் டைரக்டர்ஸா இருந்தாலும் சரி, வேற டெக்னீஷியன்ஸா இருந்தாலும் புதுசா அறிமுகப்படுத்துவார். அதான் அவர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த 10 படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலைஞர்களை அவர் அறிமுகப்படுத்திருக்காரு. வெளியில போய் நிறைய சாதிச்சிருக்காரு. அவர் 2-3 படத்திற்கு முன்பு ஒரு டிசைன் பண்ணியிருந்தார் போன படத்துக்கு, மிக அருமையான டிசைன். அந்த டிசைனர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீக்ல போயிட்டாரு. அந்த அவர் இவருக்காக பயங்கரமா ஒர்க் பண்ணி கொடுத்தா, அவரை தேர்வு செஞ்சிருக்காரு. தேர்வு செஞ்சு இவர் நல்லா பண்ணுவார்னு அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஒரு ரீச்சுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி பலரும் மியூசிக் டைரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கேமராமேன் குறிப்பா சொல்லணும். அவர் ஒரு மிட் சீனியர். அவர் வந்து ஒரு 60 வயசு 70 வயசு கிடையாது. அவர் ஒரு 40 வயசு 40 அந்த மாதிரியான ஒரு கேமராமேன். இப்ப உள்ள அந்த டிஐ கரெக்ஷன் அந்த மாதிரி எவ்வளவு அருமையா பண்ணியிருக்காரு. எவ்வளவு அதாவது திரு இஸ்மாயில் அவர்கள் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அவர்களை ரொம்ப கம்ஃபர்ட்டா ஒர்க் பண்ண விடுவாரு. அவர்கள் வந்து சில இப்ப யூனிட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பணம் கொடுங்க, பேமெண்ட் கம்மியா இருக்கு, இது கொடுத்தாதான் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாம சிம்பிளா ரொம்ப ஷார்ட்டா ஒரு 20-25 நாட்கள்ல இந்த படத்தை முடிச்சிருக்காரு. நிறைய பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு காரணம் வந்து இந்த ஆக்டிங் டீம், கேமராமேன் எல்லாருமே ஒத்துழைப்பு அவருக்கு கொடுத்து சிறப்பா இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இதுல ஒருத்தர் லாக, இப்ப ப்ரொடியூசர் லாக இருந்தா கூட படம் லேட் ஆயிரும்.
கேமராமேன் கொஞ்சம் அது வேணும் இது வேணும்ன்றதா லேட் ஆயிரும். அதே மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கூட நடந்த பிள்ளைங்க பசங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீடேக் வாங்கி அப்படி போனா கூட இந்த ஷார்ட் டியூரேஷன்ல திரு என்பி இஸ்மாயில் ஸ்டைல்ல இந்த படத்தை இவ்வளவு வேகமா முடிச்சிருக்க முடியாது. அதற்கு நண்பர் என்கிற வகையில இஸ்மாயில் அவர்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சுந்தரபாண்டியன் அவர்களே, இங்கு பேசிவிட்டு சென்ற பெப்சி தலைவர் RK செல்வமணி அவர்களே, கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களே, கில்டு செயலாளர் துரை வந்திருந்தாரு, அவர் எங்கன்னு தெரியல இருக்காரா, அவர்களே, அப்புறம் நடிகரும் தயாரிப்பாளரும் விநியோகத்தருமான ரிஷிராஜ் அவர்களே, அப்புறம் மேடையில் அமர்ந்துள்ள அந்த படக்குழுவினர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். குறிப்பா பாலாக்கு ஒரு வணக்கம். ஏன்னா எனக்கு கைத்தற்ற ஒரே ஆள் பாலா மட்டும்தான். இப்ப இஸ்மாயில் சாரை பத்தி சொல்லும் போது இந்த புன்னகை மன்னன் சொல்லும் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு இஸ்மாயில் தான். அதனால தான் லேடிஸ் எல்லாம் அவரை கிஸ்மாயில் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ சிண்டோ, அவருக்கு எங்கேயோ 10 பேர்த்துல மச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 பொண்ணுங்க கூட நல்லா உருண்டு பிறண்டாரு. படம் பார்த்தவங்களா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு டைரக்டருக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். அதே மாதிரி இங்க வந்திருக்க புகைப்பட கலைஞர்கள் தான் நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரே சமயம் இந்த மாதிரி 4 ஹீரோயினிய ஸ்டேஜில் பார்த்தோன்னே அவங்களே ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த காஸ்டியூம் வேற போட்டு வந்திருக்காங்களா, அதனால நிறைய போட்டோ வரும், நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாம் தனித்தனியா போட்டோ எடுப்பாங்க போட்டோகிராஃபர்லாம். அதுமாதிரி இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் டயானா நல்லா வேலை வாங்கியிருந்தாங்க. அவங்கள ஏற்கனவே ஒரு படத்துல இந்த பாரதிராஜா அசிஸ்டண்டோட பொண்ணு டைரக்ட் பண்ண படத்துல மீட் பண்ணேன் நான். டைரக்டர் சுனில் நடந்த ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு இந்த படத்துல வாழ்த்து வச்சுக்கலாம். இப்போ செல்வமணி சாரே வாழ்த்துற பிறகு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி கேமராமேனுக்கு, அதனால அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ என்னன்னா, இப்போ எல்லாம் இங்க பேசும்போது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கஷ்டப்பட்டுங்கிறத வார்த்தை அவ்வளவா நல்லா இருக்காது பொதுவா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் போயிட்டாரு, அவரு நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னாரு. அது என்ன பண்ணாங்கிறது சொல்லாம போயிட்டாரு அவரு, இல்ல என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத. அதுக்கப்புறம் இப்போ சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் பொதுவா ஒரு சினிமா ஆரோக்கியமா இருக்கும் திரையுலகம். இப்ப பெரிய படம் நினைக்கிறது ஆஃப்டர் ரிலீஸ் ஓடுறதுனா சின்ன படம் ஆயிருது, சின்ன படம் நினைக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய படமாகுது வசூல்ல. அதனால அந்த மாதிரி இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வசூல்ல கொண்டு வர வேண்டிய கடமை. அவரை இன்வைட் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, இங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தம் எல்லாம் வந்திருப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்கு நீங்க இந்த படத்தோட இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்டது எதா இருந்தாலும், படத்தோட ப்ரமோஷனா இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இந்த படத்துக்கு நிறைய தியேட்டர்ல கூட்டம் வர்ற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இப்ப படம் தியேட்டர் கிடைக்குதுன்னா நம்ம ஒரு 30 டிக்கெட் 40 டிக்கெட் எடுத்தாதான் தியேட்டர்ல அந்த ஷோவே கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்த ஷோ எந்த டைம்ல இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான் அது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் குறிப்பா எங்க பிஆர்ஓ கார்த்திக் அவர்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அவன் ஒரு புதுசா வளர்ந்து வர்ற பையன். நீங்க எல்லாம் கேமரா வச்சுட்டு வெளியில போய் 1/2 மணி நேரம் காக்க வச்சீங்கன்னா எப்படி வளருவான், இந்த ப்ரொடியூசர் எப்படி அடுத்தவருக்கு படம் கொடுப்பாரு, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்ப செல்வமணி சார் 5-6 மணில இருந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ நீங்க படம் முடிஞ்சு போன பிறகு அங்க போய் உட்காந்துட்டீங்கன்னா இப்ப உங்களை நம்பி தானே நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் இல்லையா. அதனால நீங்க இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, சின்ன படங்களுக்கு. ஸோ அது என்ன ஆகுன்னா, நல்ல வேலை செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டாரு, அதனால இஸ்மாயில் சார் சந்தோஷமா இருக்காரு. இவ்வளவு கேமரா இருக்குன்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல, கார்த்திக் கொஞ்சம் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கான்னு நினைக்கிறாரு. அந்த கார்த்திக் அவர்களுக்கு சவுந்தர பாண்டியன் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தீனா பேசிட்டு போனாரு, அவருக்கும் நன்றி. ஆனா அவரை பேச கூப்பிடும் போது நம்ம தொகுப்பாளர் நீ இதழ் அறியா சுவை அப்படின்னாங்க. அது ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு.
வெளிப்படையா பேசினா நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் திரு விஜய் முரளி அவர்கள் வந்துட்டு மரியாதை செய்யும் வகையில் நம்மளுடைய இயக்குனர். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மாதிரி பெரிய படங்கள் நல்லா ஓடணும், நிச்சயமா எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த படம் மாபெரும் வெற்றி வாழ்த்துறேன். நன்றிங்க. ஒரு சில வார்த்தையெல்லாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வரும்போதோ கார்ல வரும்போதோ யோசிச்சேன், என்ன இது மிக்சிங் காதல், நண்பர் இஸ்மாயில் மிக்சிங் காதல். நாம ஒரு காதல் பண்ணிட்டே அவ்வளவு கஷ்டப்பட்டோம். மிக்சிங் காதல் என்ன விஷுவல் சாங் பிளஸ் ட்ரைலர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கே 4 பொண்ணுங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாட்டுறாங்க. என்னுடைய தம்பி ஹீரோவை சூப்பரா இருக்கீங்க ஹீரோ. இஸ்மாயில்கிட்ட ஒரு விஷயம் எல்லாருமே கேட்பாங்க பொதுவாவே, என்ன இது இந்த மனுஷன் டக்கு 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 படங்கள் பண்றாரு அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்லணும்னா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னதான் டென்ஷன் வந்தாலும் எவ்வளவுதான் மன அழுத்தங்கள் வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாரு, கடந்து போவாரு. இது எப்படி பண்றாருன்னு எனக்கு இன்னும் புரியல. இஸ்மாயில் எனக்கு சொல்லி தரணும் அந்த டெக்னிக்கலை. நான் 6வது படம், என்னுடைய 6வது படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய அண்ணன் சத்யநாராயண் சாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி மாம்பழ திருடி என்ற ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் ரிலீஸ் முடிய என்னுடைய இன்னொரு படம், புதிய படம் 2 துப்பாக்கிகள் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய மியூசிக் டைரக்டரை நான் பிளான் பண்ணிக்கிறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன் அவருக்கு ஒரு இதை கொடுப்போம்னு சொல்லி. அது இல்லாம பிஆர்ஓ மிஸ்டர் கார்த்திக் சூப்பரா பண்ணிருக்கீங்க. நான் உங்களை கூப்பிடுவேன். ஸோ எனக்கு 2-3 விஷயம் நல்ல விஷயம் நடந்துட்டு இதுல என்னுடைய அடுத்த இங்கே நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு. உண்மையிலே இஸ்மாயில் வந்து ஒரு ஒரு கட்டிக்காரர்களை பாராட்டணும். நான் இன்று பெங்களூரு போறதுக்கு இந்த ஃபேமிலியோட நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், அதை கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் போறோம் நாங்க. ஸோ இதுக்கு வரணும் அப்படிங்கறதால. ஸோ எல்லாரும் முரளி சார் எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க. எங்களுடைய பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. அதிக நேரம் நான் எடுக்க முடியாது. தம்பி உங்களோட பேர் மறந்துட்டேன். எங்களோட எந்த நாளும் சீரியல் எங்களோட வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே நல்ல புதிய தயாரிப்பாளர்கள். ரொம்ப நன்றி சார். என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்க. ஃபியூச்சர்ல அவர் நிச்சயமா பெரிய டைரக்டரா வருவாரு. சார் சொன்ன மாதிரி எங்களோட யாரு அதிக படங்கள் பண்ணின முதல் பண்ணின பேரு ராமநாதன் சாருக்கு அடுத்தது அவரு தான் வருவாரு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். உங்கள அந்த ஹீரோயின்ல இருந்து கண்டிப்பா நானும் ஒரு ஆளை சரி என்னுடைய அடுத்த நெக்ஸ்ட் மூவிக்கு நான் எடுப்பேன். நான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இவர்கிட்ட வாங்கிடுவேன் நண்பர்கிட்ட. டயானா கொஞ்சம் எழுப்புங்கம்மா, நல்லா பண்ணிருக்கீங்க, உண்மையில சூப்பர். நான் டயானாட்டையும் சொல்லிட்டேன் ஆபீஸுக்கு வாங்கம்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி. பெரிய படம் ஒன்று. அடுத்தது விட்ஃபா வேர்ல்ட் இன்டர்நேஷனல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன் ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி உலகம் முழுக்க படங்களை ரிலீஸ் பண்ணதுக்கான ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இலங்கை தமிழன், நான் ஒரு இலங்கை தமிழன். என்னோட ஸ்லாங்ஸ்ல மலையாளம் நினைச்சுப்பீங்க. ஓகே, எனக்கு தட்ட தொடங்கிட்டாரு. ஓகேயா, தேங்க்யூ சோ மச். டயானாவும் நல்லா பண்ணிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். So இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. Thank you so much for the opportunity, sir, and producer sir, friends pictures எல்லாருக்கும் thank you so much, and media thank you so much. Please தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படம் பாருங்க, so support பண்ணுங்க. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு சிண்டோ. ஐம் சாரி, நான் கேரளால இருந்து வருதேன். ஸோ அதனால மலையாளம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ தமிழ் தெரியும். ஏதாவது தப்பா பேசணும்னா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்றது இஸ்மாயில் சார் தான். என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகாலிங்கம் சார், கண்ணன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னன்னா இஸ்மாயில் சார் சொல்லும் போதே இவன் வேண்டாம் வேற ஆளை வச்சிருக்கலாம் அவர் சொல்லலை. ஸோ அவருக்கும் நன்றி. அப்புறம் ஆறுமுகம் சார், சத்யமூர்த்தி சார், காஸ்டியூம் விஷ்ணு, கேமராமேன் சார், டயானா மாஸ்டர், எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. எனக்கு பேசுறதுக்கு சரியா வருதில்ல. இந்த படம் கர்நாடக ஏரியா இஸ்மாயில் சார் கொடுத்தாரு, நான் ரிலீஸ் பண்ண போறோம். எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னுடைய 10வது படம் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நடிச்ச ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஈவன் மியூசிக் டைரக்டர் புதுசா பண்ணியிருக்காங்க 2 பேர் சேர்ந்து. அவங்களுடைய மியூசிக் நல்லா இருக்கு. கேமராமேன் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தமிழ்ல. இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி 1 year ஆகுது. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இஸ்மாயில் சார் எனக்கு கொடுத்த அந்த சான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க. அதனால அவர் 2 கால் ஷீட் கொடுத்த சாங்க நான் 1 கால் ஷீட்டில் முடித்தேன். அப்புறம் மீடியா எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் வந்து 1 year ஆகுது. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் நானும் இந்த சாங்கு இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும். பப்ளிசிட்டின்றது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்க எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் உங்க மீடியா சப்போர்ட், நீங்க போற கட் ஷாட் எங்களை பெருமைப்படுத்துறது, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்க, மனப்பூர்வமா பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் இஸ்மாயில் சார் தேங்க்ஸ். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்க ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணீங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. அன்பு சிவா. என் பேர் மட்டும்தான் தெரியும் போட்டு தெரியுது. திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கு. சிறப்புரையெல்லாம் ஆத்த மாட்டேன், பயப்படாதங்க. ஏன்னு சொன்னா எல்லாரும் டயர்டாயிருப்பிய. இந்த மேடையிலே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை எப்போதும் மேல்நோக்கி கொண்டு செல்வதற்காக வேண்டி எப்போதும் என்னுடன் இருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கும், அதைவிட என்னுடன் என்னுடைய பணியாற்றிய என்று சொல்வது தவறு. நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதையும் செய்கின்றோமே தவிர என்னிடம் யாரும் பணியாற்றுவதில்லை. நாங்கள் எல்லாம், என்னுடைய நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ். இங்கு இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்கள் தானே தவிர இங்கு யாரும் வேலைக்காரன் கிடையாது. ஃபர்ஸ்ட் வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி, அல்லாம சாதா டைமா இருந்தாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை யாருக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும். ஏன்னா இங்க வந்தவங்க எல்லாரும் வந்துட்டீங்க. நம்பர் 1 சொல்லணும்டா சாதிக்கா கேமராமேனு. நான் என்ன கேட்டனோ, என்ன சொன்னனோ, என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க. நம்ம பிரம்மாண்டமான செட்டப்போ அப்படி இப்படி ஒண்ணும் இல்லை. எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டயத்துல இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட்ல சொல்லணும்னு சொன்னா சிண்டோ, பாவனா, பிரியங்கா, திவ்யா, சங்கர், சங்கீதா, வின்யா எல்லாருமே நீங்க புது ஆளுன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே புது ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்துல. நமக்கு புது ஆள், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதே மாதிரி படத்துல வேலை பார்க்கணும்னு சொல்லல. எனக்கு என் படத்துல சென்றாரக்கூடிய ஆறுமுகம், கபில், புஷ்பா, சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கை இல்ல, நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரிப்பானங்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய டெக்னீஷியன்லாம். அதே மாதிரி நடிகர்களாக யாருமே இங்க இல்ல. நான் எப்பவுமே ஷூட்டிங் போதில சொல்றது, நீங்க டூர் போற மாதிரி வாங்க, வந்து நடிச்சுட்டு போயிருங்க அப்படின்னா. மனோகரண்ணனை விட்டு மனோகரண்ணனை யாரையாவது தப்பு தவறி விட்டுருந்தோடு வச்சுங்க, மன்னிச்சுக்கங்க. இதுக்கெல்லாம் வேலையை விட இங்க இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ண மகாலிங்கண்ணன், அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா, நாங்க சேர்ந்துதான் படம் பண்ணோம். நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், திருப்பி கூட வந்துட்டாங்க. கடைசியில என்ன சொன்னா, நீங்களே படத்தை பண்ணிருங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்க மாறிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க. அது ஒரு படத்துக்கு பெரிய உழைப்பு. என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையில தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியல. நான் சொன்னதை எல்லாம் செஞ்சாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்க கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி. நான் எப்பவுமே என்ன சொல்லணும்னு சொன்னா, சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்கு. நம்ம கரெக்டான பட்ஜெட்ல கரெக்டான நேரத்துல படத்தை பண்ணி கரெக்டா ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா சினிமா தப்பு பண்ணாது. நான் 10 கிலோ வெயிட் தூக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் 10 கிலோவுக்கு மேல 11 கிலோ தூக்கு அப்படின்னு சொல்லி 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 கிலோ வேஸ்டா போயிருங்க. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம.
என்னால் 10 கிலோ தூக்க முடியுச்சுன்னா 9 கிலோ தூக்கிட்டு போங்க. அப்ப கரெக்டா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படித்தான். அதனால கண்டினியூவா படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த சினிமாவை தான் நம்முடைய உயிர். சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்கினா நான் போக மாட்டேங்க. சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா மாச வேலைக்கு சம்பளம் தரேன்னு சொன்னா கூட போக முடியாது என்னால. அப்ப சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கின்றது. சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம். அதே மாதிரி சிம்பா விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஹீரோவா. நான் துபாயில ஒரு மலையாள படம் பண்ணேன். அந்த படத்துல அவர் தான் ஹீரோ. அப்ப நான் அந்த படம் பண்ணிக்கிறதுக்கு சொன்னேன், இதுல யாராவது நல்லா நடிச்சா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு. அப்படி வந்தவர் தான் இந்த படத்துல. வேற ஒரு ஆளை ஹீரோவை பிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட் நேரத்துல தான் சிண்டாவை கூப்பிட்டு பண்ணேன் சார். ஓகேயா? அதே மாதிரி திவ்யா அவன் அசிஸ்டன்ட் கூட என் கூட எல்லா விஷயத்திலையும் கன்னடா எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பாவனா அட்வொகேட் அவங்க. பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும். அது தெரியாது நினைக்கிற யாருக்கும். அதை விட சம்ஹிதா வின்யா அவங்க ஒரு 15 படம் பண்ணிருக்காங்க கன்னடத்துல. அவர் சூப்பர் மாடலு. அப்படி எந்த பண்டாவும் யாரும் காமிக்கிறது இல்லை. நான் காமிக்கவும் விடுறது இல்லை. காமிச்சா வீட்டுக்கு போச்சுட்டு இருந்திருப்பேன். அது வேற விஷயம். ஓகேயா? அப்ப எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா. இந்த கூட்டு முயற்சியாக நாங்க முடிச்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டோம். இத பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அது பண்றது மீடியா நண்பர்கள் தான். எனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த சப்போர்ட் குறவு இல்லை. இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்க. இங்க வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், மற்ற நண்பர்கள், அடுத்து கர்நாடகத்திலே இந்த படம் பண்ணிருக்கேன். தமிழ் கன்னடா 2 லாங்குவேஜ்ல பண்ணோம். அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி அண்ணன் தான். அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. படம் பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த படம் பண்ணேன். இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு வந்து எனக்கு இவ்வளவு நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்சிங் வெற்றி நாயகர், வெற்றி இயக்குனர், வெற்றி டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வேற விட்டுட்டேன்ப்பா, சாரி. ஓகே, வேற யாரும் விட்டுட்டேன். நான் பேரு டயனா விட்டுட்டேன். டயனா மாஸ்டர் விட்டேன். மிது வின்சென்ட் பாடினாங்க விட்டேன். எல்லாரும் மன்னிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணவங்க. ஏன்னு சொன்னா நேரமும் காலமும் கருதி சிலப்பா சுருக்கிறது, வேற ஒன்றும் இல்ல. என்னுடைய கோடையப்பு ராமூர்த்தி சாரை விட்டுட்டேன். பின்ன உமாபதி சாரை விட்டுட்டேன். இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாரும் மன்னிச்சுக்கங்க யாரையும் விட்டுட்டேன்னு சொன்னா. ஓகேங்களா? எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. நல்லபடியா இருக்கிறோம். அவ்வளவுதான். சாரி. தேங்க்யூ. வணக்கம். First of all, thanks to director N.P. Ismail sir, music director Rajesh Mohan Chetan for this beautiful romantic song. இது என்னோட செகண்ட் தமிழ் மூவி சாங் வித் இஸ்மாயில் சார் அண்ட் ராஜேஷ் மோகன் சேத்தன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஒரு 2 லைன் பாட முடியுமா? காதலாய் காதலே உண்மையில் எனக்கு காதலே, தனிமையில் தவிக்கிறேன், உன் நினைவில் என்னை மறக்கிறேன். கரைந்து போவேன் மடியில் என் இதயத்தை திருடையதே நடா, என் கனவிலும் நினைவிலும் நீயடா காதலா காதலா. தேங்க்யூ so much. பியூட்டிஃபுல். தேங்க்யூ. இந்த தொகுப்பாளர் இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டில்லு எடுக்கும் போது அந்த சங்கீதம் எந்த சின்ன வணக்கம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கூட பேச கூப்பிட மாட்டேங்குது. அதாவது எப்பவுமே நாங்க பெஸ்ட் லாஸ்ட்டுக்கு தான் சேவ் பண்ணுவோம். அந்த வகையில நம்மளுடைய கதாநாயகி, படத்தினுடைய மிக்சன் காதலுடைய கதாநாயகி. எல்லாருக்கும் வணக்கம். இங்க இருக்கிற விஐபி, மீடியா, பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம். நான் மெயின் கன்னடா ஆர்டிஸ்ட். என் பேரு சம்ஹிதா வின்யா. இதுவரையிலும் ஒரு 15 படம் பண்ணேன். ஸோ அதில் 8 ரிலீஸ் ஆயிடுச்சு கன்னடாவில். ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்கிறேன். பேசிக்கலி மாடல். இப்போ சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில். அண்ட் 72, 75 ஃபேஷன் ஷோஸில், இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் ஷோஸில் ஷோ ஸ்டாப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் வித் டிசைனர் ஃபார் எவர் நவீன்குமார். அண்ட் மெட்காலா கூட ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது என்னோட சின்ன இன்ட்ரொடக்ஷன்.
அண்ட் இந்த தமிழ் மூவி இது என்னோட முதல் மூவி மிக்சிங் காதல். நான் இன்னைக்கு இங்க நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ரீசன் இஸ்மாயில் சார் தான். ரொம்ப தேங்க்யூ சார். எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு தமிழ் மூவி பண்ணணும்ட்டு ஆசை இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு தமிழ்ல என்ட்ரி ஆகணும்ட்டு. ஸோ ஒரு நல்ல காதல் என்ற ஒரு மூவில தமிழ் ரசிகர்களுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இந்த மூவில எல்லாரும் மீன்ஸ் கோ ஆர்டிஸ்ட் அப்புறமா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாரோ விஷ்ணு, கார்த்திக், அப்புறம் ஆறுமுகா சார் அண்ட் டிஓபி சார் சூப்பர்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மியூசிக், ட்ரெய்லர், டீசர் எல்லாம் பார்த்து ரொம்ப எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சார் சீக்கிரத்துலயே ரிலீஸ் பண்ணிடுறாரு, அது கண்டிப்பா தெரியும். அண்ட் ನಿಮ್ಮ மீடியா மெயின் நான் இங்க தமிழ்நாட்டுல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கெல்லாம் நீங்க தான் எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கிறேன். ஸோ பெரிய ஆர்டிஸ்டா வரணும் தமிழ்லன்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்க சப்போர்ட் வேணும் எனக்கு. அண்ட் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லாருக்கும் யாரெல்லாம் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாரோ தமிழ் மூவி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் லவ் யூ. அண்ட் இந்த மூவில முக்கியமா எனக்கு காஸ்டியூம் பண்ண ஃபார் எவர் நவீன்குமார், தேங்க்யூ ஸோ மச். விஷ்ணு கூட தேங்க்யூ. அண்ட் ஜெயா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தமிழ் மூவி பண்றதுக்கோஸ்கர தான் தமிழ் கத்துக்கிட்டேன். ஆனா தமிழ் எதுனா கரெக்டா பேசலன்னா தயவு செஞ்சு எதுவுமே நினைக்காதுங்க. தேங்க்யூ.